அப்போ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ வாங்கிடுவா பார்த்தீங்களா? அதனால அக்காக்காரி வந்து கடைசி நேரத்தில் தொடங்கி ஆஃப்டர் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நம்மளோட பேக்கேஜ் வந்தாச்சு. என்ன பேக்கேஜுன்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வெயிட்டட் அமேசான் பேக்கேஜ். இல்லைங்கோ, என்னோட ஃபேவரட் காஃபி பீனுங்க, நெஸ்கஃபே இன்டென்ஸோ. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பீன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது இதோட ரேட்டு வந்து $8.99 $9.99. ஆனால் நியூஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க டீ காஃபியோட ரேட்டெல்லாம் கூடிடுச்சு அப்படின்னு. இப்போ இதோட ரேட்டு நான் வந்து 1200 சம்திங்னு வாங்கினேங்க. காஃபி ரேட்டு ஏற்றுனாங்க உடனே இந்த ஆன்லைன்லேயுமே ரேட்டு வந்து கூடிடுச்சு. ஆனால் வந்து இதுதான் நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற காஃபி பீன்ஸ், ஹோல் ரோஸ்டட் காஃபி பீன்ஸ். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை லோட் பண்ணி ஒரு கப் நல்ல காஃபி குடிப்போம். சதீஷோட இந்த ஓல்டு ஜம்போ ப்ரோட்டீன் பவுடர் டப்பா தான் என்னோட காஃபி ஸ்டோரேஜ். அணைச்சிருவோம். ஓகே, குக்கர் அணைச்சிடலாம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டு, அரைக்கீரை தான் இன்றைக்கி சதீஷ் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் அரைக்கீரையை போட்டு வேக வச்சிட்ருக்கேன். ஓப்பனாக பேனில் தான் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இது வெந்த உடனே நான் கொஞ்சோண்டு பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் மட்டும் போட்டு அணைச்சிட போகிறேன். சிம்பிள் பொரியல். ஓகே, காஃபியை ஃப்ரெஷ்ஷாக பீன்ஸை போட்டு கிரைண்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி நான் டபுள் ஷாட் தான் எடுக்க போகிறேன், அதனால் ஒரு 17 செகண்டுக்கு கிரைண்ட் ஆகட்டும். அண்ட் இதில் வந்து நான் எது யூஸ் பண்ணுவேன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் தான். ஸோ அதனால் நான் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி தான் போட போகிறேன், அதனால் அதை மாற்றிக்கிட்டேன். ஸோ ரெகுலர் எக்கு தாங்க வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைலாம் வாங்கலை, அதை நம்ம கோழி கூடையில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலி சதீஷ் தான் அன்றைக்கி ஏதோ சொன்னாங்க, நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு கடை லைக் வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க அந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சு வாங்கினா தான் அது வந்து ரியல் நாட்டுக்கோழி முட்டை. நீ கடையில் வந்து இந்த ப்ரௌன் எக்குன்னு வாங்குறது வந்து அது வந்து ரியல் இதெல்லாம் கிடையாது, அதுக்கு நீ வந்து வெள்ளை முட்டையே வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில, பட் இந்த வாட்டி நான் வந்து நாட்டுக்கோழியில் வெள்ளை முட்டை, இந்த கோழியை கழுவணும், என்ன ஆளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல அப்படின்னா இது தாங்க அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி ப்ராடக்ட்டு. என்னோடய எஸ்ப்ரெஸோ மிஷின் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது உடஞ்சி போச்சு. அது என் மேலே உள்ள தப்பு தான். நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறேன்னு பேரில் உடச்சிட்டேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு வந்து காஃபி எப்படி பொடிஞ்சிருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக பொடிஞ்சு வரும். அதுதான் ஏன்னா வந்து இதை நம்ம இந்த மெஷின் கூட இல்லை, இது ஒரு ப்ராடக்ட்டு. இதில் வந்து காஃபியை போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இதில் ஃபைனான காஃபி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வெளியே கப்பில் ஊற்றும்போது துகள்கள்லாம் வந்துடும். அதனால தான் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு காஃபி வந்து பிறுபிறுன்னு இருக்கும், கோஸாக இருக்கும். அதில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க.
இதுதான் ஆக்சுவலி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு காஃபி. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபியோட ஸ்டீப்பிங் டைம் 4 மினிட்ஸுங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை வச்சு மேலே இப்படி வச்சுருவேன். 4 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணி காஃபி எடுத்துக்கலாம். கீரை பொரியலில் பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வந்து நேற்று நமக்கு ஓணம் சதையை அனுப்பி வச்சுருந்தாங்கல்ல, அதில் உள்ள லெஃப்ட் ஓவர் எல்லா கறியும் நிறைய மிந்திடுச்சு, சாம்பார் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பழங்கறி பண்ணியிருக்கேன். ஸோ பழங்கறி நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியாது, பட் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கல்யாண வீட்டில் கறியெல்லாம் மிந்திடுச்சு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது நிறைய கறி வைப்போம்ல, அது எல்லாமே லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி சுண்டை வச்சிடணும். நல்லா ரெடியூஸ் பண்ணி நல்லா திக்காக்கி சுண்டை வச்சிடணும். அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வித் பழைய சோறு இருந்துச்சுன்னா அது கூட மோர் ஊற்றி இதை வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபியை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் நிறைய பேத்துக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்ணேன், நான் ஒரு பிளாக் காஃபி லவர். சரி, நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு காஃபி குடிச்சு கொஞ்ச நாள் ஆச்சுங்க, 3 டேஸ் ஆச்சு. அதனால் நான் காஃபியை என்ஜாய் பண்ண போகிறேன். நான் என் 3 செல்ல குட்டீஸ் வராங்க பாருங்க. சிரிச்சுட்டே வருங்க. மைய பாருங்க. அக்கா 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 என்னக்கா நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துருக்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று நான் பண்ணேன்ல பேகல், நேற்றுள்ள விலாகில் வந்து பேகல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அது. நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு பேகல் சாண்ட்விச் எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு. ஸோ இதில் வந்து நான் பேகல்ஸை ஸ்லைஸ் பண்ணி என்னோட இந்த குட்டி டோஸ்டர் அவனில் நான் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக க்ரீம் சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் என்கிட்ட இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து 2 பக்கமும் நல்ல ஜெனரஸாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இது சில்லி கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெஜிடபிள்ஸ் நான் வந்து ஆனியன், தக்காளி, குக்கும்பர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அவகாடோ வைக்கலாம். அவகாடோ பேகல் சாண்ட்விச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மஹிக்கு வந்து ஆனியன் பிடிக்காது, மஹாக்கு ஆனியன் பிடிக்கும். அதனால் நான் ஒரு இதில் மட்டும் ஆனியன் வைக்க போகிறேன். மற்றபடி தக்காளி, குக்கும்பர் வந்து மஹிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வந்து ஒரு இதில் வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ தக்காளியும் குக்கும்பர். ஆக்சுவலி பேகல் வந்து உங்களுக்கு லைட்டாக சூவியாக தான் இருக்கும். ஓகே, பன் மாதிரி ஃப்ளஃபியாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம இதை வந்து அந்த போச்சிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நீங்கள் வந்து இதை கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு பன் சாப்பிட்டே நீங்கள் பழக்கம்னா இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் வச்சாச்சா. இப்போ வந்து நீங்கள் இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃப்ரைட் எக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு வேண்டி வைக்கிறேன். நார்மலாக சால்ட் போட்டு ஃப்ரை பண்ண எக்கு, அதுக்கப்புறம் இதை மேலே வச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பேகல் சாண்ட்விச் ரெடி. நான் வந்து நிறைய கெஃபேல பார்த்துருக்கேன், க்ரீம் சீஸும் பேகலும் மட்டும் கொடுப்பாங்க. க்ரீம் சீஸை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பேகல் ஜஸ்ட் க்ரீம் சீஸ் மட்டும் வச்சு அது ரொம்ப பாப்புலர். இன்னொரு இதில் ஸ்மோக்டு சால்மனும் வைப்பாங்க க்ரீம் சீஸ் கூட, அதுவுமே ரொம்ப பாப்புலர். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங் எது வேணாலும் உள்ள வச்சுக்கலாம். நான் கூட கொஞ்சம் பேகல் சாண்ட்விச் பண்ணிட்டேன். ஸோ பாப்பி சீட் பேகல்ஸ் பண்ணது தாங்க பண்ணேன். இங்கே பாருங்கள், ஃபுல் இடமும் ஒரே பாப்பி சீடாக இருக்குது. ஏன்னா வந்து அது குட்டி குட்டியாக இருக்கா, அதனால் கட் பண்ணும்போது அப்படி உதிருது. ஓகே, ஸோ இதை வந்து க்ளீனப் பண்ணணும். பட் இதுதான் வந்து இன்றைக்கி டின்னர். ஸோ ஹோம்மேட் பேகல் சாண்ட்விச். ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க, நியூயார்க்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை சுட்டுட்ருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இது ஒரு டவுட்டாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து வெள்ளை முடி எப்படி இருக்குது பாருங்க,
நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃபுட்டு பண்ணுறீங்க, பத்துமான்னு. பத்தாது தான். பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறது வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட்டு தான் இருக்கும். பட் என்கிட்ட வந்து நான் இப்போ வந்து நான் பேகல் பண்ணேன்ல, ஸோ இது கூடயே நான் தோசையும் சொல்கிறேன். அதனால் வந்து 2-3 டிஷ் வந்து பண்ணுவேன். இன்னொன்று வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுவேன். பட் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து காணிக்க மாட்டேன். நான் வந்து புதுசாக ஏதாவது ரெசிபி பண்ணால் மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒரு டிஷ்னால் இப்போ 4 பேர்கள் தான் பண்ணியிருக்கேன், அது எல்லாருக்கும் பத்தாது. அதனால நான் அடுத்து தோசை சுட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஆஃப் கேமராவில் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் வந்து கொடுப்பீங்க, கொஞ்சோண்டு பண்ணுறீங்களே இது பத்துமான்னு. நான் உங்ககிட்ட காணிக்கிறது கொஞ்சோண்டு, அதுக்கு தள்ளி ஃப்ரிட்ஜில் இருக்கும். நான் இன்னொரு வேறு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது இட்லியோ தோசையோ ஓட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஸோ இதனால தான் நான் வந்து நீங்கள் வந்து என் வீடியோவில் பார்க்குற ஃபுட்டு வந்து கொஞ்சமாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி செகண்ட் டின்னர் தோசை வித் பழங்கறி. ஸோ நேற்று ஓணம் சദ്യயாக இருந்துச்சுல, அதில் உள்ள அவ்வளவு கறியையும் சூடாக்கி சுண்டை வச்சு பழங்கறி ஆக்கிட்டேன். ஸோ இதுதான் செகண்ட் டின்னர். இப்போ வந்து டைம் டு க்ளீன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித அழுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இந்த ஒயிட் கவுண்டர் டாப்னால அவ்வளவு அழுக்கு வந்து இருக்கும். ஸோ எனக்கு தான் அப்படியான்னு தெரியல, எனக்கு குட்டியாக ஏதாவது அழுக்கு பார்த்தா கூட உடனே துடைக்கணும்னு தோணும். அதனால தான் வந்து இத்தனை வருஷமானாலும் வெள்ளை கவுண்டர் டாப்பாக வெள்ளையாகவே வச்சுருக்க முடியுது. என்கிட்ட வேறு எந்த க்ளீனரும் இல்லை. அதனால நான் இன்னைக்கு வந்து இந்த மல்டி சர்ஃபேஸ் கிளீனர் ஃப்ரம் கோல் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் கோல். ஸோ என்னோடய அடுப்போட நிலமை பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சுங்க க்ளீன் பண்ணணும்னு நினப்பேனா, அதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த மடி வந்துடும். நமக்கு மடி வந்து பண்ணாமல் போய் படுத்துருவேன். ஸோ இன்றைக்கி வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். டீப் க்ளீன்னா பெருசாக அந்த பர்னர்லாம் பண்ண போகிறதில்ல. பட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிஃப் அப்படிங்கிற இந்த க்ரீம் க்ளீனரை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த அடுப்பை வந்து சும்மா சொல்லக்கூடாது. பிகாஸ் 8 இயர்ஸாக எனக்கு வேண்டி மாங்குன்னு வேலை செஞ்ச ஒரு அடுப்பு. எப்படி இருக்கு பாருங்க, சூடு இல்லை அவ்வளோவா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிஃப் கிளீனரை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். இது என்ன பண்டமா நீ போடுறதுக்கு? வேண்டாம்ல, உள்ளே போடக்கூடாது. உள்ளே போட்டால் எரியாது. அது கொஞ்சம் வடிஞ்சிட்டு உள்ளெல்லாம் உள்ளல வேணும்னு போடலை, பட் வடிஞ்சிட்டு. என்ன பாருங்க, நான் ஏதோ பொருட்காட்சி காணிக்கிற மாதிரி 2 பேரும் வந்து பார்க்குறத பாருங்க. போதும் தா. ஆமாம், வீடியோ எடுக்க கூப்பிட்டேன் மக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த ஹெவி டியூட்டி ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு தேய்க்க போகிறேன். நல்லா மணக்கு. மீதியெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னோட பிஸி ஸ்கெட்யூலில் என்னால் ரெகுலராக க்ளீன் பண்ண முடியல. ஓகே, ஸோ க்ளீன் தொடச்சிட்டு பார்ப்போம். கட் பண்ணிட்டு மகா வந்து எனக்கு அந்த பர்னர்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறான். அதிலே வச்சிருடு, அந்த சைடே வச்சிரு. அம்மா இதெல்லாம் தொடச்சிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த வைப் பண்ணிட்டு, அதாவது நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை இப்படி வைப் பண்ணுறதுல ஒரு ஆனந்தம், அந்த பளபளப்பாக உள்ளதை பார்க்க. ஓகே, இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக நான் க்ளீனுன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்ததுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. வேண்டாம்டா, அம்மா தொடச்சிப்பேன். வேண்டாம், அம்மா தொடச்சிக்குவேன். விடாது, அழுக்கு நான் அதை தொடச்சி வச்சிருக்கேன். நீ திருப்பி இந்த அழுக்கு ஸ்பஞ்ச வைக்க வேண்டாம். நீ கறிப்ப டிவி பாரு, போ. டிவி தானே பார்த்துட்டு இருந்த, போ போ. மகி சும்மா இரு மகி, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா சீக்கிரம் முடிச்சுட்டு போய் படுக்கணும். ஓகே, தள்ளு. வேண்டாம், அம்மா தொடச்சாச்சு. இங்கே இப்போ நீட்டாக தொடச்சாச்சு. இவ எதுக்கு தெரியுமா இப்போ வாரா? எதுக்கு தெரியுமா மகா? எதுக்கு சிக்கன்? நீ மகா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்த்தீங்களா? அப்போ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ வாங்கிடுவா பார்த்தீங்களா?
அதனால அக்காக்காரி வந்து கடைசி நேரத்தில் தொடச்சி அடுப்பையே திருப்பி துடைக்கா பார்த்தீங்களா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஹெல்ப் பண்ணுவா. மஹி ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டா. அடுதானே? போதுமாக்கா, போதும் போதும். வந்து இங்கே எனக்கு எல்லா பர்னர்ஸையும் கழுவி வச்சுட்டா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். இதுதானே இதில் வரும், இல்லை இது இதில் வரும். மறந்தே போச்சு எனக்கே. ஓகே, ஆஃப்டர் 30 minutes அடுப்பு க்ளீன் டன்ஸோ. யாருக்கெல்லாம் ஹார்லிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இந்த பவுடரை வந்து தனியாக எடுத்து சாப்பிடுவேன். இது வந்து கேரமல் ஃப்ளேவர். ஆனால் எனக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ளேவர் காட்டியும் எனக்கு ரெகுலர் இது பிடிக்கும். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கேரமல் ஃப்ளேவர் வந்து இந்த ஏதோ இந்த மில்க் ஷேக் குடித்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. நான் சின்ன பிள்ளையில எனக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நக்கி போதும் நக்கி இதை சாப்பிட்டுட்டு கேளு, நக்கி சாப்பிடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி டேயை வந்து என் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி டேயை நம்ம வந்து ஒரு கப் நில்லுட வரேன்டா, ஒரு கப் ஹாட் ஹார்லிக்ஸ் ஓடி முடிப்போம். ஹாட் ஹார்லிக்ஸ் என்ன மாதிரி ஹார்லிக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் முடிச்சு குயிக்காக நம்ம க்ளீனிங்கும் முடிச்சாச்சு.